ஹரிஹர புத்திரன். ஹரியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் ஹரனாகிய சிவபெருமானுக்கும் தெய்வ குழந்தையாக ஹரிஹரபுத்திரன் அவதரித்தார். மனித வடிவில் பந்தள மன்னரின் வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற பெயரில் வளர்ந்தார். புலிப்பாலுக்காக காட்டுக்கு சென்ற அவர் மகிஷியை வதம் செய்தார். தன் அவதார நோக்கம் நிறைவேறிய பின் சபரிமலையில் கோயில் கொண்டார். இதுவே ஐயப்பன் வரலாறு. ஆனால் பூதநாதோபாக்கியானம் என்னும் நூலில் இந்த வரலாறு சற்று மாறுதலாக உள்ளது. பாண்டிய மன்னரின் சேவகனாக ஐயப்பன் இருந்ததாகவும் அவரை புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு அனுப்பியதாகவும் உள்ளது. குருசுவாமியின் தகுதி. சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருந்து 18 முறை சென்றவர்கள் குருசுவாமி எனப்படுவர். ஒரே ஆண்டில் 18 முறை சென்றுவிட்டு குருசுவாமி என கூற முடியாது. 18 ஆண்டுகள் மகர விளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு இருமுடி கட்டி 41 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை விரதம் இருந்து சென்றவர்களே இத்தகுதியை பெறுவர். இவர்கள் குருசுவாமியாக இருந்து மற்ற பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கலாம். சபரிமலை சீசன் அல்லாத நாட்களில் இவர்கள் ஐயப்பனுக்கு நித்திய பூஜை செய்வது அவசியம். கன்னி பூஜை. சபரிமலை யாத்திரை முதலாக செல்பவர்கள் நடத்தும் சடங்கு கன்னி பூஜை. இதை வெள்ளக்குடி, படுக்கை, ஆளி பூஜை என்பர். மண்டல காலமாகிய கார்த்திகை முதல் நாளிலிருந்து மார்கழி 11க்குள் வீட்டில் இந்த சடங்கை நடத்த நாள் குறிக்க வேண்டும். இதற்காக பந்தல் அமைத்து அதன் நடுவில் மண்டபம் அமைக்க வேண்டும். அதில் ஐயப்பன் படம் வைத்து சுற்றிலும் கணபதி, மாளிகைப்புறத்தம்மன், கருப்பசுவாமி, கடுத்த சுவாமி, ஆளி ஆகியவற்றிற்குரிய இடங்களை ஒதுக்கி விளக்கேற்ற வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் அவல் பொறி, பாக்கு, சித்ரான்னம் படைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது அவசியம். 41 நாள் விரதம். கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வர். இந்நாளில் வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அடுத்து வரும் சனிக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரத்தன்று மாலை அணியலாம். அர்ச்சகர் அல்லது குருநாதரின் கையால் ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மணி மாலை அணிந்த பின் கோயிலை வலம் வந்து தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும். 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசிக்க விரும்புவோர் கண்டிப்பாக 41 நாள் விரதம் இருப்பது அவசியம். விரதத்தில் கடுமை ஏன்? ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் எண்ணம், சொல், செயலில் தூய்மையுடன் இருப்பதே திரிகரண சுத்தி. அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி பக்தியுடன் சரணகோஷம் சொல்ல வேண்டும். தூங்குவதற்கு பாய் மட்டும் பயன்படுத்த வேண்டும். தலையணை கூடாது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். கரடுமுரடான மலைப்பகுதியில் குளிர்ச்சிமிக்க பனிக்காலத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் மன அடக்கத்திற்காகவும் இத்தகைய கடின பயிற்சிகள் விதிக்கப்பட்டன. பக்தர்கள் கவனிக்க. மாலை அணிந்த பின் கருப்பு அல்லது நீல வண்ணத்தில் ஆடை அணிய வேண்டும். செருப்பு அணிவது கூடாது. கட்டில், மெத்தை, தலையணை பயன்படுத்தக்கூடாது. மது, மாமிசம், தாம்பத்தியம் தவிர்க்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. உறவினரின் வீட்டில் மரணம் நேர்ந்தால் செல்வது கூடாது. மீறினால் மாலையை கழற்றுவதோடு மலைக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். சவ ஊர்வலத்தை காண நேர்ந்தால் வீட்டில் கோமியம் தெளித்து நீராடிய பின்னரே பூஜை செய்ய வேண்டும். அம்மனுக்கு ஆபரணம். ஐயப்பனுக்கு மட்டுமின்றி மாளிகைப்புறத்தம்மனுக்கும் திருவாபரணம் பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படும். ஐயப்பனுக்கு ஆபரணம் சாத்தி பூஜை நடக்கும்போது மாளிகைப்புறத்தம்மனுக்கும் பூஜை நடத்துவர். மகர ஜோதி விழா முடிந்த பிறகு 6 நாட்கள் நடை திறந்திருக்கும். அப்போது விழாவின் நாயகியான மாளிகைப்புறத்தம்மன் ஐயப்ப சுவாமியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையால் சரங்குத்தி வரை பவனி வருவாள். சனி தோஷமா? மலையாளத்தில் ஐயப்பன் வரலாற்றை சாஸ்தா பாட்டி என்பர். இதில் போர் வீரனாக ஐயப்பன் சித்தரிக்கப்படுகிறார். அவரது வெற்றிக்கு கருப்பன், பாபர் என்னும் இருவர் துணை நின்றனர். பாண்டி சேவம், புலி சேவம், இளையரசு சேவம், வேலி சேவம், ஈழ சேவம், பந்தள சேவம், வேளார் சேவம் என்னும் 7 பிரிவுகளாக இந்த பாடல்கள் உள்ளன. சேவம் என்றால் சேவகம் என்பது பொருள். பாண்டிய மன்னரிடம் ஐயப்பன் போர் வீரனாக பணி செய்ததாக கதை சொல்வார்கள். உடுக்கை அடித்தபடியே பாடல்களை பாடுவர். இந்த பாடலை பாடினாலும் கேட்டாலும் சனி தோஷம் தீரும்.